வணக்கம் அன்பர்களே. இன்று ஒரு ஜோதிட தகவல். ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடம் என்பது மனைவி ஸ்தானம், கணவன் ஸ்தானம், அதாவது களத்திர ஸ்தானம். அந்த களத்திர ஸ்தானாதிபதி லக்னத்திலேயே இருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணை மீது அதிக பற்றுமிக்கவராக இருப்பார் என்று ஒரு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகின்றது. அதன்படி மேஷம் லக்னத்திலே பிறந்த ஜாதகத்திலே அந்த மேஷம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் துலாம். அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். ஆகவே அந்த சுக்கிர பகவான் அந்த மேஷம் லக்னத்திலே இருந்தால் அந்த மேஷம் லக்னத்திலே பிறந்தவர் தன்னுடைய வாழ்க்கை துணை மீது அதிக பற்று கொண்டவராக இருப்பார் என்பது பொருள். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். ஆகவே ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலேயே இருந்தால் அந்த ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் தன்னுடைய வாழ்க்கை துணை மீது அதிக பற்று கொண்டவராக இருப்பார் என்பதாகும். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 7ஆம் இடம் தனுசு. அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். ஆகவே மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 7ஆம் இடமாகிய தனுசுக்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலேயே இருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணை மீது அதிக பற்று கொண்டவராக இருப்பார் என்பதாகும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் மகரம். இந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். ஆகவே கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 7ஆம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த கடகம் லக்னத்திலேயே இருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணை மீது அதிக பற்று கொண்டவராக இருப்பார் என்பதாகும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கும்பம். அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான். ஆகவே சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 7ஆம் இடமாகிய கும்பத்திற்கு அதிபதியாகிய சனி பகவான் அந்த சிம்மம் லக்னத்திலேயே இருந்தால் அந்த சிம்மம் லக்னத்தில் பிறந்தவர் தன்னுடைய வாழ்க்கை துணை மீது அதிக பற்று கொண்டவராக இருப்பார் என்பதாகும். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே இந்த கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடம் மீனம். அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். ஆகவே கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 7ஆம் இடமாகிய மீனத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் அந்த கன்னி லக்னத்திலேயே இருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணை மீது அதிக பற்று கொண்டவராக இருப்பார் என்பது பொருள். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே இந்த துலாம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். ஆகவே துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே இந்த 7ஆம் இடமாகிய மேஷத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் இந்த துலாம் லக்னத்திலேயே இருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணை மீது அதிக பற்று கொண்டவராக இருப்பார் என்பது பொருள். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே இந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். ஆகவே விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 7ஆம் இடமாகிய ரிஷபத்திற்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான்
அந்த விருச்சிகம் லக்னத்திலேயே இருந்தால் அந்த விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் தன்னுடைய வாழ்க்கை துணை மீது அதிக பற்று கொண்டவராக இருப்பார் என்பது பொருள். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 7ஆம் இடம் மிதுனம், அந்த மிதுனத்திற்கு அதிபதி புத பகவான். ஆகவே தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 7ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு அதிபதியாகிய புத பகவான் தனுசு லக்னத்திலேயே இருந்தால், அவ்வாறு இருக்க பிறந்த அந்த தனுசு லக்னத்திலே பிறந்தவர் தன்னுடைய வாழ்க்கை துணை மீது அதிக பற்று கொண்டவராக இருப்பார் என்பது பொருள். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே மகரம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கடகம், அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். ஆகவே மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 7ஆம் இடமாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த மகரம் லக்னத்திலே இருந்தால், அதாவது ஒருவர் மகரம் லக்னத்திலும் மகர ராசியிலும் பிறந்திருந்தால், மகரம் லக்னத்திலே பிறந்தவருக்கு மகர ராசியிலும் பிறந்திருக்கா என்றால் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய கடகத்திற்கு அதிபதியாகிய சந்திர பகவான் அந்த மகர லக்னத்திலே இருக்கின்றார் என்பது பொருள். அவ்வாறு மகரம் லக்னத்திலும் மகரம் ராசியிலும் பிறந்தவருக்கு 7க்குரிய சந்திர பகவான் லக்னத்திலே இருப்பதால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணை மீது அதிக பற்று கொண்டவராக இருப்பார் என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே இந்த கும்பம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் சிம்மம், அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். ஆகவே கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 7ஆம் இடமாகிய சிம்மத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் அந்த கும்பம் லக்னத்திலேயே இருந்தால், அதாவது மாசி மாதத்திலே சூரியன் கும்பத்திலே இருக்க ஒருவர் கும்ப லக்னத்திலே பிறந்திருந்தால், அந்த கும்ப லக்னத்திலேயே 7ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய சூரிய பகவான் லக்னத்திலே இருக்க அவ்வாறு பிறந்தவர் தன்னுடைய வாழ்க்கை துணை மீது அதிக பற்று கொண்டவராக இருப்பார் என்பதாகும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 7ஆம் இடம் கன்னி, அந்த கன்னிக்கு அதிபதி புத பகவான். ஆகவே மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 7ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே 7ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதியாகிய புத பகவான் அந்த மீனம் லக்னத்திலேயே இருந்தால், அந்த மீனம் லக்னத்திலே பிறந்தவர் தன்னுடைய வாழ்க்கை துணை மீது அதிக பற்று கொண்டவராக இருப்பார் என்பதாகும். ஒவ்வொரு ஜாதகருக்கும் லக்னத்திற்கு லக்னத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு அதிபதி லக்னத்தில் இருந்தால் அவர் தன்னுடைய வாழ்க்கை துணை மீது அதிக பற்று கொண்டவராக இருப்பார். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திலே இருந்தால் எந்தெந்த லக்னத்திற்கு 7ஆம் இடம் எது, அந்த 7ஆம் இடத்திற்கு அதிபதி யார், அந்த 7ஆம் இடத்திற்கு அதிபதி லக்னத்திலே இருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணை மீது அதிக பற்று கொண்டவராக இருப்பார் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். ஓம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பேச்ச ராகவே கேகவே நமக. எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற சிகா நடா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.